ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்டியான கோதுமை ரொட்டி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம் 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. வெங்காயம் நிறையா சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 1 கப் அளவு முருங்கைக்கீரையை பறித்து எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்து விட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து விட்டுக்கலாம். 1 கப் அளவு தண்ணி சேர்த்து விட்டுட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் வேணும்னா இது கூட துருவின கேரட் ஒன்று சேர்த்துக்கலாம், இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கையாலேயே நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரொட்டி தட்டிக்கலாம். தோசைக்கல் சூடானதும் நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா கையாலேயே இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ரவுண்டாக தட்டி விட்டுக்கலாம். இப்போ சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதை மூடி வச்சுருங்க, இது நல்லா வெந்து வரணும், அது வரை இது இருக்கட்டும். இப்போ வாங்க பார்க்கலாம். இப்போ இதை திருப்பி விட்டு இந்த சைடும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 சைடுமே நம்ம ரொட்டி நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இதே மாதிரியே எல்லா ரொட்டியுமே தட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கோதுமை ரொட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.